Hi, I am Kaushik Selvam from Karur, Angel Investor. Startup பொறுத்த வரைக்கும் innovative idea is a must. நம்ம வந்து we are believing them and investing on them. Literally அந்த 1 year வந்து அவர் வேஸ்ட் பண்ணிருக்காரு. ஒரு ஃபண்ட் கிடைச்சிருந்தா he would have literally grown his company and இன்னைக்கு 100 crores வந்தாலும் வந்திருக்கலாம். ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்புக்கு கோட் சூட் போட்டுட்டு இங்கிலீஷ்ல பேசணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து யாராவது வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு பிஸ்னஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. Hi, I am Kaushik Selvam. Angel investor from Karur. My schooling was from Trichy. My undergraduate, I did my BBA. Post-graduation, I did my Master of Arts in International Business from London Metropolitan University, UK. So basically from a business family, textile family now. So that is how we started. So adukaprom vandu we started engineering college. That's my family background. Startup பொறுத்த வரைக்கும் என்னன்னா my journey started 10 years back when I went for a startup பயணம் where I had a chance to meet lot of startups. So அவங்க ஸ்டார்ட்அப் அவங்க பிளேஸ்க்கே போய் I had a chance to meet them and understand their stories. That is how my startup journey started. So first 3 minutes அப்படிங்கிற பட்சத்தில் ஐடியா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்டார்ட் அப் ஐடியா எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவாக இருக்குது, how far will it be beneficial for him and as an investor for us அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, how strong is a founder on the idea, how much he believes in the idea and how much will he be able to work. அப்புறம் இவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். These are the first basic things. அதுக்கப்புறம் it will continue with lot of other stuffs like எவ்வளோ ப்ரமோட்டர்ஸோட பேக்ரவுண்டு, அவங்க எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாமே it has to continue after that. ஆப்வியஸ்லி ஐடியாவுக்கு தான் வந்து we will be inspired to invest. அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் இந்த ஐடியாவை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது அந்த ப்ரொமோட்டர் கையில் தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஒரு இது பண்ணிங்கன்னாக்க நான் ஐடியா எப்படி வெளில சொல்கிறதுன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா we always strongly believe only the person who has the passion and who has founded the idea will be able to succeed. ஸோ அதனால் வந்து ஐடியா முக்கியம், அதை விட அந்த ஃபவுண்டரோட பேஷன், ஹிஸ் கெப்பாசிட்டி, தட் இஸ் another பாயிண்ட். ஸோ இது ஒரு சைடுங்க. அது இல்லாமல் நம்ம வந்து we are believing them and investing on them. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம பணம் ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஸோ அது வந்து அந்த இப்போ ஃபவுண்டருக்கு கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் that will be done. ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் ஐடியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஈக்குவலாக வந்து ப்ரமோட்டரோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி டு டேக் த ஐடியா ஃபார்வர்ட். ஸ்டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம வந்து அந்த பிச்சை வச்சு தான் நம்ம இனிஷியலாக வந்து we decide on it. ஸோ அன்ப்ரிப்பேர்ட் பிச் நிறைய இடத்துல இருக்குது, ஒரு ஹோலிஸ்டிக்காக இருக்காது. ஸோ ஏதாவது நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சப்போர்ட்டை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஹோலிஸ்டிக்காக வேணும். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த ப்ராடக்ட் ஆர் இனோவேஷன், ஃபினான்ஸ்லேருந்து டீம்லேருந்து எல்லாமே வேணும். நிறைய பேர் வந்து அந்த பேக்ரவுண்ட் சொல்லவே மிஸ் பண்ணிடுறாங்க. பிகாஸ் we relate the startup and the idea with the promoter's background. ஸோ அந்த பேக்ரவுண்டுங்கிறது முக்கியம். இஸ் இட் the single promoter and what is his background? If it is a team, what is the team size and what is the background of the team? இது ஒன்று. இன்னொரு மேஜராக நாங்கள் பார்க்குறது அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸ்டார்ட்அப்னு அந்த ஓவராக ஹைப்பில் தே ஹாவ் அப்நார்மல் வேல்யூவேஷன். அது யார் கைட் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லிசன் டு அ பிச் 1.5 years பேக் வேர் வந்து வேல்யூவேஷன் வாஸ் அபவுட் 100+ crores. அதே பிச்சை லாஸ்ட் வீக் நான் லிசன் பண்ணேன். த சேம் பர்சன், சேம் பிச், the valuation came down to 10 crores. So literally அந்த 1 year வந்து அவர் வேஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபண்டு கிடைச்சிருந்தா he would have literally grown his company and இன்னைக்கு 100 crores வந்தாலும் வந்திருக்கலாம். ஸோ நிறைய டைம் வந்து அந்த வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் யாரோ சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறது. இன்கேஸ் இதெல்லாம் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா I will strongly recommend the startups to have a mentor. ஸ்டார்ட் ப்ரமோட்டர்ஸோட ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் இன்னொன்று ஃப்ளெக்சிபிலிட்டி. இஃப் தேர் டூ ஸ்டபன் அது நிறைய டைம் ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நாட் ஆல்வேஸ் வாட் தே திங்க் இஸ் ரைட். ஒரு மென்டர்ஷிப் அப்படின்னு வரும்போது a mentor will advise only on the right path. இப்போ நாங்களே அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க we are putting in our money there. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் எங்கள் மணி ரெக்கவரி ஆகும். ஸோ ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்து அக்செப்ட் பண்ணி அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா when they are in trouble we pump in more funds. ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து மணிங்கிறது ஒரு பிளட் ஃப்ளோ மாதிரி. அந்த பிளட் ஃப்ளோ வந்து குறையும் போது somebody needs to pump in blood. ஸோ இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து அந்த ஸ்டார்ட் அப்புக்கு பிளட்டை பம்ப் பண்ணணும், மணியை பம்ப் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க கெயின் பண்ணால் மட்டும்தான் the investor will support the startups and the startup will be live. நிறைய டைம் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, பட் அவங்க they don't accept. பட் பார்த்தீங்கன்னா அதே சேஞ்சஸ் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ண சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா
the other changes the founder found it as a mistake and they correct it after 2 to 3 years. But அந்த 2 to 3 years and the loss of time ங்கிறது it is very crucial because majority of startups burn cash. அந்த 2 to 3 years burn அப்படிங்கிறது it would literally dry them out. லாங்குவேஜ் இஸ் நெவர் அ பேரியர். சிம்பிள் வந்து இப்போ நேட்டிவ் லீட் ஸ்டார்ட் பண்ண பர்பஸே வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்புக்கு கோட் சூட் போட்டுட்டு இங்கிலீஷில் பேசணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நேட்டிவ் லீட் ஸ்டார்டட். ஸோ அது வந்து கிராமப்புறத்தில் இருக்க ஸ்டார்ட் அப்ஸையோ ரூரலில் இருக்க ஸ்டார்ட் அப்ஸையோ கொண்டு போகணுங்கிறது தான் பர்பஸ். ஸோ அல்டிமேட்லி த பிஸ்னஸ் ஐடியா இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் த லாங்குவேஜ். அது கண்டிப்பாக இல்லை. எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருந்தால் இட் இஸ் குட். பட் தொழில் பண்ணுற நிறைய பேர் வந்து அந்த எஜுகேஷன் இருந்து தான் அந்த தொழில் பண்ணுறாங்கன்னு அவசியமே இல்லை. யூ கேன் ஆல்வேஸ் ஹையர் பீப்புள் ஹூ டூ தட். ஸோ அதனால் எஜுகேஷனும் கிடையாது. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஆல்வேஸ் பில்ட் இட் லேட்டர் ஆல்சோ. இருந்துட்டா நல்லது, தெர் இஸ் நோ டவுட். பட் ஆனால் யூ கேன் ஆல்வேஸ் பில்ட். பட் நம்ம என்னன்னா வி லுக் அட் ஆட்டிடியூட். அந்த நல்ல ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் நெட்வொர்க் பில்ட் பண்ண முடியும். அண்ட் பில்டிங் அ நெட்வொர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித்தவுட் எனி டவுட். கண்டிப்பாக டவுட்ஃபுல் தான். காரணம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு சைடு. ஆஸ் அ பிஸ்னஸ் யூ லுக் அட் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இல்லை, ஒரு கன்வின்சிங் ஒரு ஆட்டிடியூட் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுவீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது ஒரு சைடு, பட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இஸ் another இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் டெவலப் இட். நத்திங் லைக் யூ கேன் நாட் டூ இட். பட் கண்டிப்பாக வந்து அது இருந்தால் தான் நல்லதுங்கிறது ஒரு பாயிண்ட். ஐ வுட் திங்க் ட்வைஸ் இஃப் ஐ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் சச் கம்பெனிஸ். கண்டிப்பாக இருக்குது. அதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் அதில் ஃபீல் பண்ணுங்கிறது ஒரு 2 கம்பெனி இருக்குது. அதில் ஒரு கம்பெனி வந்து இட் இஸ் வெரி குட். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கம்பெனி. பட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட். பட் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணல அப்படிங்கிறது பிகாஸ் இந்த கம்பெனி வந்து இந்த ப்ராடக்டை வந்து எனி பிக் கம்பெனி கேன் டேக் ஓவர். தே வர் டூயிங் குக்கரி வேர். நல்ல ப்ராடக்ட் தான். பட் நாளைக்கு ப்ரெஸ்டீஜோ இல்லை ரொம்ப பெரிய கம்பெனி தே கேன் ஈஸிலி ஸ்டார்ட் திஸ் அண்ட் தென் டேக் ஓவர். ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வை வந்து அது இருந்துச்சு. ப்ளஸ் வந்து வேறு பெரிய கான்ஃபிடன்ஸ் எனக்கு வரல. பட் என்னென்னா அந்த கம்பெனிக்கு ஃபார்ச்சுனேட்டாக டியூ டு கோவிட் ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வந்து இப்போ எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தட் வாஸ் ஒன் கம்பெனி. நதர் கம்பெனி ஐ வாஸ் ரெடி. பட் ஆனால் வந்து வி ஜாயிண்ட்லி இன்வெஸ்ட். மற்றவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரல. பட் இப்போ அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கம்பெனி, ஃபினான்ஷியல் சாஃப்ட்வேர் கம்பெனி. இப்போ தே ஹவ் க்ரோன் லைக் எனிதிங். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வேல்யூவேஷன் நல்லா போயிடுச்சு. ஸோ இந்த 2 கம்பெனி வந்து இப்போ ஃபீல் பண்ணிருக்க கம்பெனின்னு வச்சுக்கலாம். Data is important, there is no doubt. But if the promoter has a very gut feeling, கண்டிப்பாக வந்து அந்த ஸ்ட்ராங் இதில் வந்து he'll be able to get the data. So that is not an issue at all. இந்த கொஷின் வந்து நீங்கள் வந்து ஃபவுண்டர்ஸ் கிட்ட கேட்க வேண்டிய கொஷின். கண்டிப்பாக திறமை தான் முக்கியம். திறமை நல்லா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி கனெக்ஷன்ஸ் கேன் பி மேட். ஸோ வெறும் கனெக்ஷனை மட்டும் வச்சுட்டு திறமை இல்லைன்னா டசன்ட் மேக் எனி சென்ஸ் அட் ஆல். வேல்யூஷன் கண்டிப்பாக லாஜிக் வச்சு தான் பண்ணுதுங்க. அப்போ ஆடிட்டர்ஸை வச்சு தான் நம்ம வந்து வி கெட் டு அ பாயிண்ட். என்னென்னா ஒரு 3x 5xன்னு சொன்னாலும் ஸோ அதை பேஸாக வச்சு பண்ண முடியாது. பிகாஸ் வேறு நிறைய விஷயங்கள் நிறைய க்ரைட்டீரியாவை எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்கோப் ஆஃப் க்ரோத், ப்ராஃபிட் மார்ஜின்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. நெகோசியேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் வித்தவுட் எனி டவுட். பட் நிறைய டைம் வந்து ப்ரமோட்டருக்கும் இன்வெஸ்டருக்கும் வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு லைன் வரல அப்படிங்கிற பட்சத்தில் வாட் வி டூ இஸ் வி கோ ஃபார் டிபென்ச்சர்ஸ். ஸோ நிறைய கம்பெனிஸ் நம்ம அதுதான் பண்ணுறோம். பிகாஸ் another angle, it is not just about the valuation, it is about what the promoter is promising and what he can reach. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ண டைமில் இருந்து அவங்க ஒரு 15 months 18 months கழிச்சு என்ன டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அதில் இத்தனை எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் போத். ஸோ நமக்கும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா வேல்யூஷன் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமாங்கிற ஒரு டவுட் வராது. ப்ரமோட்டருக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம நெகோஷியேட் பண்ணுறது சரியா இல்லையாங்கிறது அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பிகாஸ் என்னன்னா ஒன்லி இஃப் தே பர்ஃபார்ம் their valuation will go up. If they perform less, the valuation comes down. So ஒரு ப்ரெஷரும் இருக்குது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. Because the valuation is fixed according to the performance. எலும்பு மூட்டு சிகிச்சை பிரிவில் தென் தமிழகத்தின் நம்பிக்கையான டார்க் ஆர்த்தோ கேர் மதுரை. நவீன மருத்துவ தொழில்நுட்பம், அனுபவம் வாய்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள், அட்வான்ஸ்டு ரோபோட்டிக் சர்ஜரி மூலம் துல்லியமான சிகிச்சையை நாங்கள் உறுதி செய்கிறோம். அதிநவீன டிஜிட்டல் எக்ஸ்ரே மற்றும் உயர்தர ஆய்வக வசதிகள். ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து அதே நாளே நடக்க வைக்கும் அளவிற்கு அதிநவீன தொழில்நுட்பம் நம் மதுரையில்.
எங்களின் நோக்கம் வெறும் சிகிச்சை மட்டுமல்ல, உங்களை மீண்டும் உற்சாகமாக நடக்க வைப்பதே. தரமான பராமரிப்பு, கனிவான சேவை, உலகத்தரம் வாய்ந்த வசதிகள். டார்க் ஆர்த்தோ கேர், மதுரை. அந்த மாதிரி நடக்குதான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி நடக்கிறதும் வந்து சில சமயம் ரிஸ்கியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் ஹி வாண்டட் இமீடியட் ஃபண்ட்ஸ். நாங்கள் ஃபண்டு கொடுத்தோம். கடைசியில் பார்த்தா டியூ டிலிஜென்ஸ் ஒழுங்காக இல்லாதனால எங்களாலே ஃபாலோ பண்ண முடியல. அல்டிமேட்லி வந்து எங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி போயிடுச்சு. ஸோ இன் கேஸ் இஃப் சம் ப்ரமோட்டர் இஸ் டேக்கிங் அ ரிஸ்க், ஆப்வியஸ்லி நெகோஷியேட் பண்ணுறது தப்பே இல்லை. ஸோ அந்த நேரத்தில் ஒரு பிஸ்னஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வென் தேர் ஃபாலிங், யாராவது வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும். ஸோ அந்த அப்லிஃப்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நெகோஷியேஷன் நடந்தால் தப்பு இல்லைங்கிற என்னோட பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு பிஸ்னஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் தெரியறதில்ல. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து அவங்க வந்து இது ஸ்டார்ட் அப்னு நினச்சிக்கிறாங்க. தட் இஸ் நாட் த திங். ஸ்டார்ட் அப்புக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அதை சப்போர்ட் பண்ணது உங்களுக்கு கவர்மெண்ட் சைடு இருக்குது. ஸோ நம்ம என்னென்னா, நான் 2 விஷயங்கள் பார்ப்பேன். ஒன்று வந்து ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அது நம்ம பணம் போட்டதுக்கப்புறம் அவங்களால 5 மடங்கு 10 மடங்கு ஸ்கேல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இல்லைனா ஹை மார்ஜின் இருக்கணும். ரொம்ப இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் யாருமே இல்லை. ஸோ இப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு நல்ல ஒரு மார்ஜினை விற்க முடியும். ஸோ இதுதான் நான் பார்க்குற விஷயங்கள். ஸோ எவ்ரி ப்ரமோட்டர் லுக்ஸ் அட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டியது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ஸ்டார்ட் அப் அண்ட் அ பிஸ்னஸ். ரெண்டாவது, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்த உடனே வந்து பெரிய வேல்யூஷன் போயிடும், நல்லா கெயின் பண்ணலாம் நினைக்கிறது ஒரு சைடு. பட் செக் அவுட், தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் ஹூ ஃபெயில் ஆகிற ஸ்டார்ட் அப்ஸ் தான் அதிகமாக ஒழிய சக்சீட் ஆகிற ஸ்டார்ட் அப்புக்கு பதிலாக. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு பிகம் அ ஸ்டார்ட் அப், ஏன் ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆச்சுங்கிற ஒரு ஸ்டடி பண்ணுங்கள். இட் குட் பி வேரியஸ் ரீசன்ஸ். ப்ராடக்டாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் க்ரன்ச்சாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இப்போ ஃபினான்ஷியல் க்ரன்ச் பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் க்ரன்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் திரும்பியும் கை கொடுத்து தூக்கணும்னா நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். நிறைய டைம் வந்து அந்த ப்ராமிஸ் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதில்ல. இன்னொன்று வேல்யூஷன் மித்து. ஒரு ஸ்டார்ட் அப்னாலே டக்குன்னு வேல்யூஷன் எங்கேயோ போயிடும்னு. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எவ்வளோ இனோவேஷன் இருக்குது, எவ்வளோ டீம் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற எதையுமே யோசிக்கிறது இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஈஸி. கண்டிப்பாக நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது. தெர் ஆர் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்ஸ். இந்தியாவுக்கு ஸ்டார்ட் அப்ஸ்னால தான் ஒரு growth இருக்க போகுது. தெர் இஸ் நோ டவுட். பட் தட் இஸ் நாட் ஈஸி. த ஜர்னி இஸ் லிட்டில் ஹார்ட். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி ஃப்ரம் த அதர் பீப்புள், அதர் ஸ்டார்ட் அப்ஸ், ஹவு தேவ் ஃபெயில்ட், ஹவு தேவ் க்ரோன். ஸோ ரெண்டுமே பார்க்கணும். growth மட்டுமே பார்க்குறோம், பட் we don't look at the failures. Look at the failures also. ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு மித்துன்னு தான் நான் பார்க்குறேங்க. இன்றைக்கி இது தேவையே கிடையாது. தி வேர்ல்ட் இஸ் பிகம் பிக். இட்ஸ் ஆல் குளோபலைஸ். இட் இஸ் ஆல் அக்சசபிள். அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஆல் யூ நீட் இஸ் அ வெரி குட் ஐடியா. ஸோ நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா, இப்போ லாட் ஆஃப் இன்குபேஷன் சென்டர்ஸ் ஆர் தேர். நிறைய காலேஜஸ் இன்குபேஷன் சென்டர்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இருக்குது, ஸ்டார்ட் அப் இந்தியா இருக்குது. ஸோ அவங்க தே சப்போர்ட் யூ, தே ஹெல்ப் யூ இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நெட்வொர்க் வச்சு தான் நம்ம உள்ள வரணுங்கிற அவசியம் இல்லை. யூ கேன் ஆல்வேஸ் கிரியேட் யுவர் நெட்வொர்க்ஸ். இப்போ ப்ரைவேட்டாக நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணிருக்காங்க. தே சப்போர்ட் ஈச் அதர். ஸோ இட் இஸ் வெரி குட் டு சி. ஸோ தே க்ரோ டுகெதர். வெரி இம்பார்ட்டன்ட். நான் மட்டும் வளருவேங்கிறது கிடையாது. இட் இஸ் க்ரோயிங் டுகெதர். இப்போ இன்வெஸ்டர்ஸும் நம்ம அதுதான் பண்ணுறோம். ரைட், இந்தியா வளரணும் அப்படின்னா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரணும். ஸோ வி சப்போர்ட். ஸோ ஆஸ் அ இன்வெஸ்டர் வி சப்போர்ட். பட் மற்ற ஆங்கிள், மார்க்கெட்டிங்லேருந்து மற்ற சின்ன விஷயங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அது நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்காங்க. தோஸ் கம்யூனிட்டிஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐ சி த கம்யூனிட்டி இன் கோயம்புத்தூர், சென்னை, அது மாதிரி ஊரில் நிறைய இருக்காங்க. ஸ்லோலி ஐ பிலீவ் யூ வில் கம் அவுட் இன் ஆல் த பிளேசஸ். எனக்கு தெரியாத செக்டர், ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஜென்ரலாக வந்து ஐடி பேஸ் பண்ண கம்பெனிஸ் நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஐடி பற்றி தெரியாது. இந்த ஸ்டார்ட் அப் குட் பி குட், ஐ டோன்ட் சே நோ, பட் எனக்கு அதை பற்றி தெரியாது. அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்கேலபிலிட்டி இல்லாத ஸ்டார்ட் அப்பை இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இன்னொரு சைடு ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும், க்ரோத் கம்மியாக இருந்தாலும், சோஷியல் ஆங்கிள் இருந்துச்சுன்னா வி திங்க் ஓவர். அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் பியூர்லி மணி அப்படிங்கிறது கிடையாது. என்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க வேர் வி லுக் அட் த சோஷியல் ஆங்கிள் ஆல்சோ. நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்குது, சொசைட்டிக்கு ஒரு நல்லது நடக்குது, பட் லாபம் கம்மியாக வரனாலும் வி இன்வெஸ்ட். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் இன்வெஸ்ட் இன் கம்பெனிஸ் வேர் ஐ do not understand the concept. Believe in the idea, deep dive into the idea, get more clarity. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டு தான் முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்பௌஸோட நகையை அடமானம் வச்சு கூட பண்ணலாம், ஒரு இடத்த அடமானம் வச்சு பண்ணலாம், பேங்க் லோன் போய்க்கலாம், உங்கள் சேவிங்ஸை யூஸ் பண்ணலாம். தட் இஸ் ஒன் திங். ஐ எம் நாட் சேயிங் நோ. பட் அதை விட ரொம்ப முக்கியம் கெட்டிங் மென்டர்ஷிப் அண்ட் மென்டர்ஷிப் ஃப்ரம் த ரைட் பர்சன். நீங்கள் வந்து பணம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வாங்க முடியும், பட் ஒரு நல்ல கரெக்டான பர்சன் இருந்து மென்டர்ஷிப் வாங்க முடியாது. ரைட், எவ்ரிபடி கிவ்ஸ் யூ அட்வைஸ், தட் இஸ் நாட் வாட் யூ வாண்ட். யூ நீட் டு கெட் அட்வைஸ் ஃப்ரம் த ரைட் பர்சன். ஸோ நல்ல ஒரு மென்டர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறதே வந்து பியூட்டிஃபுல் ஐடியாவாக இருக்கும்,
But unfortunately, they make a lot of mistakes because they do not have a proper mentor. So get a good mentor, and it is not easy. ஏன்னா அவங்க டைமை வந்து உங்கள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. பட் உங்கள் ஐடியா வச்சு தான் நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணணும். உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட ஐடியா ப்ளஸ் உங்களோட அந்த வெறி, இதை வச்சு தான் நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணணும். அண்ட் யூ நீட் டு பி கண்டினியூஸ். நிறைய டைம் பார்த்தீங்கன்னாக்க தே ஆஸ்க் ஃபார் மென்டர்ஷிப், திரும்பி வந்து அவங்க கண்டினியூஸாக ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. வி டோன்ட் ஹேவ் டு கோ பிஹைண்ட் த ஸ்டார்ட் அப் ஃபார் ஃபாலோயிங் அப், ரைட்? இஃப் த ஸ்டார்ட் அப் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட், இஃப் தே ரியலி வாண்ட் டு டூ அ பிஸ்னஸ், ஒரு நல்ல ஒரு growth காமிக்கணும்னா அவங்க தான் ஃபாலோ பண்ணணும். பட் நிறைய அதுவும் நம்ம பார்க்குறோம். ஸோ மென்டர்ஷிப் இஸ் நாட் ஈஸி. யூ டோன்ட் கெட் இட் வித் எவ்ரிபடி, பட் யூ ஹேவ் டு ட்ரை ஃபார் இட் அண்ட் கெட் இட் ஃப்ரம் த ரைட் பர்சன். நான் பார்க்குற நிறைய ஸ்டார்ட் அப் அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு மேஜர் ரீசனே கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் என்னென்னா இன்ன ஸ்டார்ட் அப் இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். மார்க்கெட்டிங்லேருந்து, ப்ரொடக்ஷன்லேருந்து, ஹெச்ஆர்லேருந்து, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். ஸோ அந்த ஆங்கிள் வந்து ஆப்வியஸ்லி எவ்ரிபடி வில் நாட் பி ஸ்ட்ராங், பட் எல்லாத்துலேயும் தேவை. பட் ஏன் மேஜராக ஃபெயில் ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது இட் இஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். பணம் எங்கேருந்து வருது, எங்கே போகுதுன்னே தெரியறதில்ல. நீங்கள் அந்த இதை வச்சா மட்டும்தான் நீங்கள் சக்சீட் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் ஐவ் இன்வெஸ்டட், திஸ் கே இஸ் அ பேங்கர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு பேங்கராக இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு கேஷ் ஃப்ளோவில் இவ்வளோ சொதப்பல் பண்ணியிருக்காங்கிறது அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் யுவர் கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட். Attitude. Many of the people don't understand the difference between a business and a startup. As an investor, growth. AI. Be careful with your cash flow management. Startup News தமிழ் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு ஒரு நம்புகிறேன். மெஜாரிட்டி ஆஃப் ஆல் பிக் கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கூகுளாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், லிங்க்டனாக இருக்கட்டும், எனி பிக் கம்பெனிஸ் உங்கள் ஞாபகத்துக்கு வரது பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே அமெரிக்கனாக இருக்குது. வை இஸ் எவ்ரி திங் அமெரிக்கன்? இந்தியன்ஸ் கறிவில்லையா, ஜெர்மன்ஸ் கறிவில்லையா, ரைட்? ஜாப்பனீஸ் கறிவில்லையா? இதுக்கு மெயின் ரீசன் என்ன? தே ஹேவ் ஈகோ சிஸ்டம். த சேம் ஈகோ சிஸ்டம் இஸ் தேர் இன் இந்தியா நவ். ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் மட்டும் போதும். உங்களை கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், வி ஆர் ரெடி. நமக்கு தேவை என்னென்னா ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா விச் வில் சேஞ்ச் த வேர்ல்ட். கண்டிப்பாக வந்து இன்னோவேட்டிவ் ஐடியானா நீங்கள் எங்கேயோ போய் தேடணும் அவசியமே கிடையாது. நீங்கள் போகிற இடத்துல, பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா, அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுமா, இவ்வளோ தான். ஸோ ரொம்ப வந்து பயங்கர ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ராக்கெட் சயின்ஸ் ஆல்சோ தேர், ஐம் நாட் சேயிங் நோ, பட் நாட் ஆல்வேஸ் ஆல் த ஸ்டார்ட் அப்ஸ் ராக்கெட் சயின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் சால்வ் பண்ணுறத பெரிய க்ரோத் பார்க்குற நான் பார்த்துருக்கேன். பால் சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது 7 crores வேல்யூவேஷன், இன்னும் லாஸ் தான் பண்ணுறாங்க. பட் த ஐடியா இஸ் வெரி குட், த ப்ரமோட்டர் இஸ் எக்ஸலண்ட், வெரி ஜென்யூன். ஸோ அந்த ஜென்யூனிட்டிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் 25 crores. ஹி ஸ்டில் பர்னிங் கேஷ், இல்லைன்னு சொல்ல வரல. பட் என்னன்னா அந்த ஐடியாவுக்கு தான். ஸோ உங்கள் நிறைய இனிஷியலி தே ஸ்டார்ட் வித் டிஃப்ரெண்ட் ஐடியா. அதுக்கப்புறம் பண்ண தே சேஞ்ச் ஐடியா. சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி தேர் த ரைட் ட்ராக் நவ். ஸோ பெரிய கம்பெனிஸ் ஒரு கார்பரேட்ஸ் ஆர் ட்ரஸ்டிங் ஆன் தம், தேர் இன்வெஸ்டிங் ஆன் தம். ஸோ ஐடியாங்கிறது ஒரு பெருசாக இருக்கணும், அப்படி ராக்கெட் சயின்ஸ்ங்கிறது அவசியமே கிடையாது. A small simple idea, small problems you see can become a business idea and that can transform the world. All the very best. Hope to see a lot of startup. All the best for Startup News Tamil. இன்னும் மேலும் வளர்ந்து நிறைய பேர்த்தை எஜுகேட் பண்ணணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.